ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலேடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினான். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஈசாக்கு வேண்டுதல் செய்கிறான். வேண்டுதல்னா என்னது? ஜெபம். கர்த்தரிடத்துல ஜெபம் செய்கிறது. வேண்டுதல்னா கைசப்பா எங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்றது தான் வேண்டுதல். சொல்லும் போது ஈசாக்கு மனைவிக்கு என்னது? குழந்தை. ஈசாக்குக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அப்ப ஈசாக்கு தன் மனைவிக்காக என்ன பண்ணுதான்? வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்தோன்னா கர்த்தர் வேண்டுதலை கேட்டு என்ன செய்தார்? பதில் கொடுக்க. கர்ப்பம் என்கிற குழந்தை கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்ககிட்ட கேட்டால் தெரியும். அப்படிதானே? எவ்வளவோ அவமானங்கள். ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல விசேஷ வீட்டுக்கு போக முடியாது. வெளியே எங்கேயாவது போனால் என்ன சொல்லுவாங்க? என்ன இன்னும் குழந்தை இல்லையா, என்ன இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவோ அவமானங்கள். குடும்பத்தில் இருக்க எந்த காரியத்துக்கும் போக முடியாது. குடும்பத்தில் இருக்கவங்க அவமானமாக அற்பமாய் பார்ப்பாங்க அவங்கள. ரொம்ப அவமானம், கண்ணீர், வேதனையோடு இருக்கிற ஒரு நிலைமை. கர்ப்பம் குழந்தை இல்லாத நிலைமை என்னது? குழந்தை இல்லைன்னா ரொம்ப கவலை, கண்ணீரோட, துக்கத்தோட இருக்கிற நிலைமை தான் அப்படி இருக்கும். கர்த்தர் அவன் மனைவிக்காக ஜோமனமே கர்த்தரை கேட்டாரு, குழந்தை பாக்கியத்தை கூப்பிட்டார். இன்னைக்கும் அநேக ஜனங்கள் குழந்தை இல்லாமல் ஜப குறிப்பு நீங்கள் சபையில் கேட்டிங்கன்னா அநேகமாக என்ன ஜப குறிப்பு இருக்கும்? குழந்தை பாக்கியத்துக்காக ஜப குறிப்பு நிறையா இருக்கும். இன்னும் அநேக பேர் குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கொரோனா டைமில் கொரோனா ஊசி போட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளிவந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு என்னதில்லை? குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தரிடத்துல, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக குழந்தையை கர்த்தர் கட்டளையிடுவா. ஒரு சாட்சி சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் 5 வருடமாக. ஆனால் என்ன பண்ணுவான்னா அந்த சகோதரி ஆண்டவரிடத்துல எப்போதுமே என்னது? அவர் வைக்கிற ஜபங்களும் கண்ணீர்களும் எப்போதும் ஜபிக்கிற ஜபமும் வேத வாசிப்பும் நிறுத்தினதே இல்லை. எத்தனை வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை? 5 வருடமாக. 5 வருடங்களும் சாயந்தரம் இரவு ஆனோன்னு 7 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே போய் சர்ச்சை பூட்டிட்டு ஜபம் பண்ணி வேதம் வாசிப்பான். இந்த இதை எப்போதுமே எவ்வளோ அவமானம் இருந்தாலும் சரி எல்லாரும் கேட்பாங்க, சுற்றி இருக்காங்க, என்ன குழந்தை இல்லையா, என்ன குழந்தை இல்லையா. இவனு குழந்தை இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க? ஏதோ பாவம் செஞ்சுருக்கா, இல்லை ஏதாவது இது பண்ணனால ஏதோ ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறனால உனக்கு குழந்தை இல்லை. இவ்வளோ அவமானங்களையும் சகிச்சு கொண்டு ஆனாலும் கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தையும் ஜப வாழ்க்கையையும் வேத வாசிப்பையும் ஒரு நாளையும் விட்டதில்லை. கரெக்டாக இரவு நேரம் அதிகாலையிலும் எழுந்திருக்கிற ஜபத்தையும் இரவு நேரங்களில் சபையிலே போய் ஜபிக்கிற ஜபத்தையும் விடாமல் இருந்தனால கர்த்தர் அவளை நினைத்தரல. ஆமே சகோதரி, கர்த்தர் நினைத்தரலி கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆமே ஆமென். 5 வருடங்களும் கர்த்தரிடத்தில் இருந்த விசுவாசத்தை ஒரு நாளும் விடலை, ஜபத்தையும் ஒரு நாளும் விடலை. நம்மளும் இன்னைக்கு ஏதாவது கிடைக்கலன்னா, ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கலன்னா நம்ம எப்போதுமே சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமான நன்மைகளை, அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் செய்வா. கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் விடக்கூடாது. ஆமென் ஆமென். யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, யார் நம்மளை கைவிட்டால் ஒதுக்கினாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கர்த்தரிடத்தில் ஜப காரியத்தில் நான் கர்த்தரை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் மேலே இருக்க விசுவாசத்தை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற நிச்சயத்தோடு நம்ம இருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளுக்கு பதில் அளிப்பாமே. அநேக நாள் காத்து இருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினர் வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது போலதான் நாம அநேக நாள் ஆயிட்டே கர்த்தர் எனக்கு செய்ய மாட்டாரோ, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டு விசுவாசத்திலே அதிகமா இன்னும் பலப்பட்டு, ஜபத்திலே அதிகமா நாம் பலப்பட்டு, வேத வாசிப்பிலே அதிகமா நம்ம இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம அற்புதம் செய்யும் போது அநேக கண்கள் கண்டமில்லை ஆச்சரியப்படும். ஆமென் ஆமென்.
கர்த்தர் அவளோடு தான் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். கர்த்தர் அவரோடு தான் இருக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற ஒரு சாட்சியை நம்ம கேட்க முடியும். ஆமே. அந்த ஆமென். சகோதரி ஒவ்வொரு நாள் 5 வருடங்களும் சரி, இப்ப குழந்தை பிறந்த பொழுதும் அந்த ஜெபத்தை அவ விட்டதே இல்லை. ஆமென். ஆமென். எப்படி ஒரு அற்புதமான சாட்சி. டெய்லியும் போய் சபையில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபமும் வேத வாசிப்பையும் ஒரு நாளும் விட்டதே இல்லை. நம்மளும் நம்ம கர்த்தரிடத்திலே ஒரு வேண்டுதல் செய்யும் போது, ஈசாக்கு வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் அவன் மனைவி நினைத்தருளின போது, நம்மளும் ஒரு வேண்டுதலை ஜெபிக்கிற பொழுது கர்த்தரிடத்திலே தொடர்ந்து இடைவிடாமல் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாமளும் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமான அற்புதங்கள் செய்வார். ஆமென்.